என்னை யாராவது திட்டினா கூட எனக்கு பரவாயில்ல. சவுத்தை விட நார்த்தில் இருக்கிறவங்க மிலிட்ரிக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஃபார் 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 பெட்டர் தென் சவுத். அது சந்தேகமே இல்லை. ஏன்னா இன்னொரு காரணம், வாருன்னு ஒன்று வரும்போது ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகிற ஒரு இது வந்து நார்த்தில் தான். பஞ்சாப் ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், காஷ்மீர் ஆகட்டும், அங்கே இருக்கிறவங்க தான் பார்டரு, அங்கே தான் இன்வேஷன்ஸ் அதிகம். சவுத்தில் அந்த காலத்தில் அருணாச்சல் பிரதேஷ், இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ், சைனா, திபெத் அப்படிலாம் இருக்கும்போது இதுதான் அதிகம். அந்த அக்ரெஷன் தெரியும். அவங்க கண்ணு முன்னாடி அந்த வாரை பார்த்துருக்குறாங்க. சவுத்தில் இருக்கிற எத்தனை பேர் நம்ம வார் கண்ணால் பார்த்துருக்கோம். இப்போ ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லும்போது கூட கொஞ்சம் பேர் நம்ம ஆளுங்க இப்போ பார்த்துருப்பாங்க. அந்த பார்டரில் இருக்கிறவங்க கார்கில் டைம்லேயும் பார்த்துருப்பாங்க. இப்போ 1962, 65 அந்த பக்கம் சைனா வார், பாகிஸ்தான் 72 வார்லாம் பார்த்துருப்பாங்க. இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வார்னா என்ன, அதோட இம்பாக்ட் என்னன்னு தெரியும். நம்ம சவுத்தில் எத்தனை பேர் இன்னும் நம்ம சேர சோழ பாண்டியர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா சொல்லுவோம் முடிஞ்சு, சவுத்தில் வாருன்னு நம்ம பார்த்தது இல்லை. அதனால இந்த வார்னா எவ்வளோ ரத்தம் சிந்தணும், எவ்வளோ கஷ்டப்படணும், அவங்களோட ஃபேமிலி என்ன பாடுபடுவாங்க, அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் வி கேன் பொன்னியின் செல்வன் மாதிரி ஏதோ 1-2 படத்தை பார்த்து நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சு. வி கான்ட் ஜஸ்ட் வி கேன் ஃபீல் இட், பட் வி கான்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இட்.